வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜீவானந்தம் அவர்கள் எழுதின காலுக்கு செருப்பம் இல்லை என்கிற மிகச்சிறந்த ஒரு கவிதையினுடைய விளக்கம் தான். அதாவது பொதுவுடைமை சித்தாந்தங்களை அதிகமாக தமிழகத்தில் பரப்பி தமிழர் எல்லாம் விழிப்படைய செய்து சுதந்திர போராட்டத்தை தூண்டிய மனிதர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் இந்த ஜீவானந்தம். அவர் எழுதின இந்த காலுக்கு செருப்பம் இல்லை என்கிற கவிதை பலராலும் பாடலாக பாடப்பட்டு விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்காற்றிய ஒரு பாடல். அந்த பாடல் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்க. மதிப்புக்குரிய ஜீவானந்தம் அவர்கள் நாகர்கோயிலை அடுத்த பூதப்பாண்டி அப்படின்ற கிராமத்தில் 1907 ஆகஸ்ட் 21 பிறந்தவர். இவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா காந்திய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த காந்திய கொள்கைகளை யாரெல்லாம் பரப்புறாங்களோ அவங்களோடெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அந்த காலத்தில் நாடகங்கள் அதிகமாக நடத்தின அஞ்சா நெஞ்சன் விஸ்வநாத தாஸ் என்று சொல்லக்கூடிய அவரோடு நெருங்கி பழகிறாரு. கொஞ்ச நாள் அவருக்கு விடுதலை போராட்டம் சார்ந்த நிறைய நாடகங்கள்லாம் எழுதி கொடுக்குறார். அவருடைய காலகட்டத்தில் வெறும் நாடகங்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் நிறைய கவிதைகளையும் அவர் எழுதிட்டு வர்றார். 10ஆம் வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா சுகுணராஜன் அல்லது சுந்தர வீரன்ற நாவலை எழுதின சிறப்பு மிக்கவர். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காந்தியுடைய சிந்தனைகளை இவரும் எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிக்கிறாரு. காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே அந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடர்ந்து நடக்குது. அதில் இவரும் பங்கேற்று கொண்டு அதை மிகச்சிறப்பாக நடத்துகிறார். அதே மாதிரி காந்தி அவர்கள் பின்பற்றிய அந்நிய துணியை அணியக்கூடாது அப்படின்ற அந்த பரப்புரையை மேற்கொண்டு இவரும் என்ன பண்ணுறாரு, கதராடைக்கு மாறுறார். ஒரு முறை பகத்சிங் அவர்களை தூக்கில் போடுறாங்க. அதாவது வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு வன்முறை ஒரு வழி அல்ல அப்படின்னு நம்பக்கூடியவர் தான் இந்த ஜீவானந்தம் அவர்கள். இருந்தாலும் கூட அந்த பகத்சிங் அவர்களை தூக்கிலிட்டது அவர் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது, மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துது. பகத்சிங் அவர்கள் எழுதின நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்ற நூலை தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. அதை ஈவேரா பெரியார் அவர்கள் வெளியிடுறாரு. அதுக்காக ஜீவாவை கைது பண்ணி கை கால்கள்லாம் சங்கிலிட்டு வீதி வீதியாக இழுத்துட்டு போய் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. இதற்கு பிறகுதான் ஜீவா அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சோசியலிச கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு அது சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு. தீண்டாமை ஒழிப்பு நடவடிக்கை தன்னுடைய கிராமத்திலையும் கொண்டு வராரு. ஆனாலும் கூட அந்த கிராமத்தில் இருக்கவங்க இவரை எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்புக்கு எல்லாம் அவங்க அப்பா தடுக்க முடியல, அதனால என் பையன் பண்ணதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கிறாரு. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் உடன்பாடு இல்லாத ஜீவா வீட்டை விட்டு வெளியேறாரு 17 வயசுல. அதற்கு பிறகும் கொஞ்சம் கூட தளராமல் பல்வேறு சமூக நடவடிக்கைகளும் வெள்ளையர்கள் எதிர்ப்பிலையும் ஈடுபடுறாரு. இவர் இதழ்கள் மூலமாகவும் நிறைய சமூக சிந்தனைகளை மக்கள்கிட்ட விதைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, கலை இலக்கிய பெருமன்றம் உருவாக்குறார் 1961. அதுக்கப்புறம் ஜனசக்தி அப்படின்ற 4 இதழை தொடங்குறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியத்தை பரப்புவதற்காக தாமரை என்கிற இதழை 1959 தொடங்குறார். பொது உடைமை சித்தாந்தங்களில் மிகவும் ஈடுபாடு கொண்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய அந்த அற்புதமான கவிதைகள்லாம் இவர் வெளியிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1933 பெண்ணுரிமை கீதாஞ்சலி அப்படின்ற நூலையும் வெளியிடுறார். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா இலக்கிய சுவை, ஈரோட்டு பாதை சரியா, கலை இலக்கியத்தின் புதிய பார்வை, சங்க இலக்கியத்தில் சமூக காட்சிகள், இந்த மாதிரி பல்வேறு புத்தகங்களை இவர் எழுதியிருக்காரு. இருந்தாலும் கூட இந்த காலுக்கு செருப்பும் இல்லை என்கிற கவிதை தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் என்கிற கோவையில் ஸ்டெயின்ஸ் மில் அப்படின்ற மில்ல ஒரு வேலை நிறுத்தம் தொடங்குது. காலை 6 மணிக்கு தொழிலாளர் கூட்டம் நடக்க போகுது. அப்போது ஒரு 5 மணிக்கு இந்த கவிதை எழுதி, அதாவது பாடலாக எழுதி ஜீவானந்தம் அவர்கள் கொடுக்குறாரு. இந்த பாட்டை கூட்டத்தில் பாடுறாங்க. இது 1935 இந்த பாடல் பாடப்படுது. அதுக்கு பிறகு 1939 வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் எங்கெல்லாம் தொழிலாளர் பிரச்சனை நடக்குதோ, விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள், அது சமதர்ம உணர்வு சார்ந்த பிரச்சனைகள், ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த பாட்டை பாடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சோசியலிஸ்ட் கூட்டங்கள்ல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கூட்டத்துல கூட இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு பாடலாக இது இருந்திருக்கு. இது தொழிலாளருடைய போராட்டத்தின் உரிமை குரலாக இந்த பாட்டு ஒலிச்சிருக்கு. கோவை, மதுரை, சென்னை, பொன்மலை இந்த மாதிரி இடங்கள்ல அங்க நடந்த எல்லா விதமான தொழிலாளர் போராட்டத்திலும் இந்த பாடலை எல்லாருமே பாடி ரொம்ப உற்சாகமா இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஈரோடுல ராஜாஜியுடைய கூட்டம் நடக்குது. அந்த இடத்துல பாடுவதற்காக அன்றைக்கு மிக பிரபலமா இருந்த KP சுந்தராம்பாள் அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. மனமுருகி பாடுவது எல்லாரும் கேட்டு ரசிக்கிற நேரத்துல பாட்டை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவை ராமதாஸ் காலுக்கு செருப்பும் இல்லை பாடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலுக்கு செருப்பும் இல்லைன்ற பாடலை கோவை ராமதாஸ் அவர்கள் பாடுறாரு. பாட 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 அங்க கேட்கிறவங்க எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் சொட்டுது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிக்க ஒரு பாடலாக அது இருந்திருக்கு. பின்னால பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய பற்றாளராக இருந்த வாரா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை கோவை MR ராமதாஸ் அவர்கள் பாட கேட்டிருக்காரு.
அந்த மாதிரி பாட கேட்டு தாரை தாரையாக அழுதார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாரதியார் எந்த அளவுக்கு ரொம்ப சமூக பற்றோடு கவிதைகளை பாடல்களை எழுதினாரோ அதே மாதிரி நீங்களும் அதே வழியில பின்பற்றி நிறைய பாடல்களை எழுதிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த பாடல் ரொம்ப உணர்ச்சி மிக்கதாக இருக்குன்னு கட்டி பிடிச்சி அவர் பாராட்டியதா வரலாறுகள் சொல்லுது. அப்படிப்பட்ட உணர்ச்சி மிக்க ஒரு பாட்டை இப்ப நம்ம காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிறு கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா, குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை, கொள்வறுமை தாளவில்லை, உண்ட குடிசை இல்லை என் தோழனே, உழைத்திழைத்து போனோமடா, நோய் நொடிகள் வெம்புலி போல் 100 விதம் சீறுவதால் தாய் தந்தையர் பெண்டு பிள்ளை என் தோழனே, சாய்ந்து விழ கண்டோமடா, பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாயும் அழுவாள், வேலையின்றி நாமும் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூட அழும், கையில் ஒரு காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, செய்யும் தொழில் கிட்டவில்லை என் தோழனே, திண்டாட்டம் கொள்ளுதடா, வாங்கிய கடன் தீர்க்க வக்கில்லை ஆனாலும் ஏங்கி இறந்தொன்னவோ என் தோழனே, எங்கள் மனம் கூசுதடா, கொச்சை பிழைப்பறியோம், கொலை திருட்டு அறியோம், இச்சக பேச்சறியோம் என் தோழனே, எத்தும் புரட்டறியோம், கோணல் மாணல் திட்டங்களால் கோடி கோடியாய் குவித்து வீணர் சிறர் கொழுக்க கண்டால் என் தோழனே, வெஞ்சினம் பொங்குதடா, மாட மாளிகை அவர்க்கு மன்னர் மகுடம் அவர்க்கு, வாட வறுமை நமக்கு என் தோழனே, வந்திடல் வாழ்வதற்கு, ஒன்றுபட்டே போர் புரிந்தே உயர்த்துவோம் செங்கொடியே, இன்றுடன் தீருமடா என் தோழனே, இச்சை முறைகள் எல்லாம். இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கலாம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்குடைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா அப்படின்றார். அதாவது இங்க உழைக்கக்கூடிய உழைப்பாளர் எல்லாருமே நாம காலுக்கு செருப்பு கூட இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைகளே செய்யறோம். எதுக்காக செய்யறோம்? நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ குடிக்கிறதுக்கு கூழ் கிடைக்கணுன்றதுக்காக. ஆனா இப்போ இவ்வளவு வேலை செஞ்சு கூட ஒரு கால் வயிற்று கூட கூழ் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு பாழ்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்முடைய இந்த உழைப்பு எல்லாமே வீண், பாழ்பட்ட ஒரு உழைப்பா தான் இருக்கு. கூழுக்கு உடைச்சா கூட அதுக்கு பலன் கிடைக்கணும் இல்லையா? ஆனா அந்த பலன் கூட கிடைக்கல என் தோழனே, பசையற்று போனோமடா, நம்ம வாழ்க்கைக்கான எந்த பலனுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்துல தான் நம்ம வாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார். அதுக்கு அடுத்து சொல்றார், குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை, கொள்வறுமை தாளவில்லை, ஒண்ட குடிசை இல்லை என் தோழனே, உழைத்திழைத்து போனோமடான்றார். நம்ம உடுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன உடை கூட இல்லை. நம்ம முழுசுமே கோட் ஷூட் போட்டுலாம் போகணும்னு சொல்லலை. ஆனா ஒரு சாதாரணமாக மானத்தை மறைக்கிறதுக்கு உடைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மானத்தை மறைத்து கொள்வதற்கு கூட ஒரு ஆடை இல்லை. அவ்வளவு கொடுமையான ஒரு தாழ முடியாத வறுமையில, கொல்லக்கூடிய வறுமையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை, ஒரு ஒண்டி குடிசை கூட இல்லை, உடுத்துறதுக்கு ஆடை இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஒண்டி இருக்கிறதுக்கு ஒரு குடிசை கூட இல்லை. ஏன் ஒண்டி இருக்கிறதுக்குன்னா நல்லா வசதியா வாழக்கூடிய குடிசை கூட இல்லை. இருந்தா போதும், வாழ்ந்தா போதும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை ஒரு குடிசை கூட இல்லை என் தோழனை, உழைத்து இழைத்து போனோம்டா. உடைச்சு நம்ம உடம்பு மெலிஞ்சு இழைச்சி போனதான் மிச்சமே தவிர, இழைச்சி போறதுன்னா பொருளாதாரத்திலும் சேர்த்து தான் இழைச்சி போனோமே தவிர நம் வாழ்க்கைக்கான எந்த ஒரு ஆதாரமே இங்க இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நடக்குது? நம்ம ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடல அப்படின்னா உடம்பு என்ன ஆகும்? மெலிஞ்சு போகும், நோய் நொடிகள் தானா வரும். அதை எழுதுறாரு பாருங்க, நோய் நொடிகள் வெம்புலி போல் 100 விதம் சீறுவதால் தாய் தந்தையர் பெண்டு பிள்ளை என் தோழரே, சாய்ந்து விழ கண்டோமடா. இதனால ஒவ்வொருத்தருக்காக நோய் நொடியா வந்துட்டே இருக்கு. ஒரு கோபத்தோடு ஒரு புலி தாக்குவது போல இந்த நோய் நொடிகள் தாக்கி 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 ஒவ்வொருத்தரையா வீட்டுல பாதிச்சுக்கிட்டே போகுது, கொண்டு போயிட்டே இருக்குது. தாய் தந்தை தன்னுடைய மனைவி பிள்ளை என்று ஒவ்வொருத்தராக சாய்ந்து விழ கண்டோமடா. எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு விழுந்து கிடக்குறாங்க வீட்டில். ஏன்னா ஒருத்தருக்கு வேலை இல்லை, இல்லை ஒருத்தருக்கு வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, வாழ்க்கை நடத்த முடியல, இன்னொருத்தர் உதவி செய்யலாம். அப்போ அந்த வீட்டில் எல்லாருமே வறுமையில் வாடும்போது ஒருத்தருடைய பொருளாதாரத்தை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஒருத்தருக்கும் அந்த வருமானம் கிடைக்கல அப்படின்னும் போது அந்த குடும்பம் என்ன ஆகும்? எல்லாமே அந்த குடும்பம் பாழ்பட்ட குடும்பமாக்கி விழக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் அப்படின்ற. அடுத்து வரக்கூடிய இந்த வரிகள் தான் கேட்பவரை கண்ணீர் வடிக்க வைத்த வரிகளாக அமைஞ்சிருக்கு. பாலின்றி பிள்ளை எழும், பட்டினியால் தாயும் அழுவாள், வேலையின்றி நாமும் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூட அழும் அப்படின்றார். எங்க வீட்டில் ஒரு பச்சை பிள்ளை இருக்கு, அந்த பச்சை பிள்ளைக்கு பால் கொடுத்தாதான் பசியாரும், ஆனால் அங்க பாலுக்கும் வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலை ஏன் வந்தது? ஏன்னா பால் ஊட்டணும்னா அந்த தாய்க்கு ஒரு கால் வயிறு அரை வயிறு சாப்பாடாவது கிடைச்சா தானே முடியும். அப்படிப்பட்ட உணவு எதுவுமே அந்த தாய்க்கு இல்லை. அதனால அந்த குழந்தையினுடைய பசியை அந்த தாயால போக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வறுமை. சரி, அந்த தாய்க்கு ஏன் சாப்பாடு இல்லை? ஏன்னா சாப்பாடு போடக்கூடிய அந்த ஏழை, அந்த உழைப்பாளிக்கு வேலை இல்லை.
வேலை இல்லாமல் தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ போராடும் போது அவனுக்கு பணம் இல்லை, அவனுக்கு வருவாய் இல்லை, அதனால அவனும் சாப்பிடல. அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் சாப்பிடணும், அந்த தாய்க்கும் சாப்பாடு இல்லை. அது மூலமா உணவு பெறக்கூடிய அந்த குழந்தை இருக்க பச்சை புள்ள, அந்த குழந்தைக்கும் உணவு இல்லை. இதனால அங்க இருக்கக்கூடிய அந்த வீடு முழுக்கவே அழுதுகிட்டு இருக்கு. என் தோழனை வீடு முச்சூட அழும், வீட்டில் இருக்க எல்லாருமே அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்று பாடுகிறார். இதைவிட எளிமையாக, இதைவிட ஒரு முழுமையாக ஒரு உள்ள குமுறலை, ஒரு வேதனையை ஒருத்தரால் எழுத முடியுமா? அதனால தான் எல்லாருமே கேட்கும் போது கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ஏன்னா சாதாரணமாக ஒருத்தர் இந்த பாடலை கேட்கறத விட இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, வேலையற்று இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, தன்னுடைய உழைப்புக்கு தேவையான ஊதியம் கிடைக்காமல் வருத்தத்தில் கூடிய தொழிலாளி, ஒரு கால்வயிறு கஞ்சி கூட இல்லாமல் வறுமையில் இருக்கிற குடும்பத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிகள், அந்த தொழிலாளி கேட்கும்போது உண்மையிலே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்து எழுதுறாரு, கையில் ஒரு காசும் இல்லை, கடன் கொடுப்பாரும் இல்லை, செய்யும் தொழில் கிட்டவில்லை, என் தோழனை திண்டாட்டம் கொள்ளுதடா அப்படின்றார். இந்த சூழ்நிலையில கையில காசும் இல்லை அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. சரி, யார்கிட்டயாவது கடன் கேட்டாவது பணம் வாங்கி ஏதாவது பொருள் வாங்கி சாப்பாடுக்கு ஏதாவது வழி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை, யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. செய்யக்கூடிய தொழிலும் வேற ஒன்றும் கிட்ட மாட்டேங்குது, இந்த தொழிலை நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்படின்னும் போது இந்த திண்டாட்டம் இருக்கு இல்லையா, வாழ்க்கை திண்டாட்டம், அது கொள்ளுதடா அப்படின்றார். இதை என்னால் எதுவுமே சரி பண்ண முடியல, என் வாழ்க்கையை கொள்ளுது. என் வாழ்க்கைன்னா அவருடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கொள்ளுதடா அப்படின்னு எழுதுறார். அடுத்து எழுதுறார், வாங்கிய கடன் தீர்க்கவில்லை, ஆனாலும் ஏங்கி இறந்தொன்னவோ என் தோழனே எங்கள் மனம் கூசுதடா அப்படின்றார். இதுதான் ஒரு உழைப்பாளுடைய உண்மையான மனநிலை. அதாவது புதுசா யாரும் கடன் கொடுக்கல, ஏற்கனவே கடன் கொடுத்தா இல்லையா, அவங்களுக்கு திரும்ப கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, தீர்க்க வக்கீல் என்ற, அதாவது அடிமட்டத்துக்கு போயாச்சு. வக்கீல் என்னும் போது அது உள்ள குமுறல், அது உள்ள வேதனை, அது ஐயோ என்னால் கொடுக்க முடியல, கொடுக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றத. சரி, ஆனாலும் கூட இதுக்காக பிச்சை எடுத்து பிழைக்கலாமா? அதுக்கு மனம் இடம் கொடுக்க மாட்டேது, மனம் கூசுதடான்றார். ஏன்னா ஒரு உழைப்பாளி போயிட்டு பிச்சை எடுத்து பிழைக்கிறதுக்கு எப்பவுமே விரும்ப மாட்டான், உழைச்சி பிழைக்கணும் அப்படின்றதான் ஒரு உழைப்பாளியுடைய மனோநிலை. அந்த குடும்பம் அப்படிதான் யோசிக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி தன்னுடைய குமுறலாக என்ன நினைக்கிறாரு, எனக்கு ஒரு வேலை வேணும், அது மூலமா நான் உழைக்கணும், அது மூலமா எனக்கு பொருள் கிடைக்கணும், அதை வச்சு தான் குடும்பத்தை நான் வாழ வைக்கணும், நான் வாங்கின கடனை கொடுக்கறது வக்கலைனாலும் பிச்சை எடுத்து பிழைக்க மாட்டேன், அதுக்கு மனம் கூசுது என்று ஒரு தொழிலாளருடைய உண்மையான மனோநிலையை ரொம்ப அழகா ஜீவானந்தம் எழுதியிருப்பார். ஆனா இந்த மாதிரி ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொச்சை பிழைப்பறியும், கொலை திருட்டும் அறியும், இச்சக பேச்சரியும், என் தோழனே எத்தும் புரட்டறியும்ன்ற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஏமாத்துறது, கொலை பண்றது, திருடுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான சமூக கொடுமைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட இந்த மோசமான எதுவுமே நாங்க செய்ய விரும்பல, இன்னொருத்தரை அடிச்சு பிழைச்சோ இல்லை அவனை ஏமாத்தியோ இல்லை அவனுடைய பொருளை திருடியோ அந்த மாதிரி எந்த வகையிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, நாங்கள் உழைச்சு பழைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றார். ஆனா உலகம் அப்படியா இருக்கு? இல்லை. அடுத்து எழுதுறார், கோணல் மாணல் திட்டங்களால் கோடி கோடியாய் குவித்து வீணர் சிலர் கொழுக்க கண்டால் என் தோழனை வெஞ்சினம் பொங்குதர. நாங்கள் இங்கே உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பலனும் இல்லாமல் தெருவில் நிற்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம், இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள திட்டங்களை அவங்களுக்கு ஏற்றபடி போட்டு அது மூலமாக கோடி கோடியாக குவிச்சு கொள்ள லாபம் கண்டு கொழுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கோபம் வருது, பயங்கரமாக மனசு பொங்குது, ஆத்திரம் வருது. ஏன்னா அங்கே உழைப்புக்கான பலனை நாங்கள் அனுபவிக்கலை, ஆனால் உழைக்காமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுடைய பணத்தை சுரண்டி எங்கள் வரி பணத்தில் வாழக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க, எங்கள் பணத்தை அவங்க பணமாக்கிட்டு அவங்க குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு அவங்க வகை வகையாக விதவிதமாக சாப்பிட்றாங்க. எங்கள் குடும்பம் செத்துக்கிட்டு இருக்கு, ஒரு பாலுக்கு வழி இல்லாமல் ஒரு குழந்தை செத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் வீடுகளில் மட்டும் பால் பாயாசம் சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது அப்படின்ட்டு எழுதுறார். தொடர்ந்து எழுதுறார், மாட மாளிகை அவருக்கு, மன்னர் மகுடம் அவருக்கு, வாட வறுமை நமக்கு. ஒரு பக்கம் மாட மாளிகையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மன்னர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க செல்வ செழிப்போட. நாங்கள் மட்டும் ஏயா வறுமையில் இருக்கோம், என் தோழனே வந்திடல் வாழ்வதற்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு எழுதுறாரு. இது இதோட நிற்கக்கூடாது, ஒன்றுபட்டே போர் புரிந்தே உயர்த்துவோம் செங்கொடி என்றார். இது முறை கிடையாது. இப்போ ஒரு செங்கோல் ஆட்சி நடக்கல, கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, நாமெல்லாம் இதை பொறுத்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நாம் என்ன பண்ணோம், எதிர்த்து போராடுவோம் அப்படின்றார்.
இன்றுடன் தீருமடா என் தோழனே இம்சை முறைகள் எல்லாம் அப்படின்றதுனால நாம் இம்சைப்பட்டதெல்லாம் போதும், இன்னோட இது முடிஞ்சது, இனிமேல் நாம் என்ன பண்ணோம், தொழிலாளர்கள் போராடுவோம், போராடி நமக்கான உரிமைகளை பெறுவோம், நாம் முன்னேறுவோம், நாட்டை முன்னேற்றுவோம். இங்கே எல்லாருமே கெட்டவங்கெல்லாம் கிடையாது, நல்ல முதலாளிகள் இருக்காங்க. நம்முடைய தொழிலாளிகள் மகிழ்ச்சியாக வாழணும், அந்த குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நன்மைகளை செய்து அந்த தொழிலாளிகளை உயர்த்தக்கூடியவர்களாக முதலாளிகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தொழிலாளிகளுக்கு தர வேண்டியதெல்லாம் தராமல் ரொம்ப அவங்கள போராட வைத்து அவங்க குடும்பத்தை வஞ்சித்து இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் இன்னும் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இவங்களுக்கு துணை புரிகிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஆகிறதுக்கு அந்த அதிகாரிகளும் அந்த அமைச்சர்களும் அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று அந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான இந்த சிந்தனைகள்லாம் விதைச்சிருக்காரு ஜீவானந்தம் அவர். இவருடைய கவிதைகள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் அதற்கு பின்பும் கூட எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பாடல்களை பாடியிருக்காங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே ஏழை தொழிலாளருடைய மனசிலிருந்து வந்த வார்த்தைகளாகத்தான் இருந்தது. அதனால தான் அந்த வரிகள் எல்லாமே எல்லாரையும் போய் சென்று சேர்ந்தது. காலங்கள் கடந்தும் கூட இன்றைக்கும் இந்த வரிகள்லாம் நீடித்து நிற்கிறதுக்கு காரணம் அந்த வரிகள் எல்லாமே, அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மையிலே ஏழையினுடைய வாழ்க்கையை அப்படியே அப்பட்டமாக எழுதிய வார்த்தைகளாக இருக்கு. இந்த கவிதை ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. இதுக்கு நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஜீவானந்தம் அவர்களுடைய சொற்களில் உங்களுக்கு பிடிச்சது, அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச பகுதி எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.